வெல்கம் டு ருத்து சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கோகோனட் பட்டர் குக்கீஸ். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மைதா 1 கப், பட்டர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், grinded sugar 1/2 cup, dry coconut powder 1/2 cup. முதல்ல மைதாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும் போதே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு அகலமான பாத்திரத்தில் பட்டர் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க. அதாவது ஒயிட் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் பிளண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் அடித்த பிறகு அதோட அரைச்சி வச்ச சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ப்ராசஸை கூட நீங்கள் ஸ்பூன்லேயே செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மிக்சரோட சலிச்சு வச்ச மைதா பேக்கிங் பவுடர் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர், சுகர், மைதா கலவையோட ட்ரை கோகோனட் பவுடர் சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக பிசையுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு பிளவுபடுதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஓவனை 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட்டிங் டைம் 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை சின்ன சின்ன சாஃப்ட் பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது பால்ஸ் பிளவுபடாமல் உருட்டிக்கோங்க. உருட்டி வச்ச பால்ஸை ட்ரை கோகோனட் பவுடரில் பிரட்டிக்கோங்க. இந்த பிரட்டி வச்ச பால்ஸை ஓவனுக்குள்ளே வச்சுட்டு 160 டிகிரி டெம்பரேச்சரில் 10 to 12 மினிட்ஸ் பேக்கிங் பண்ணுங்கள். ஓவன் நின்ன பிறகு சேஃப்டியாக ட்ரேவை வெளியே எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. இப்போ சுவையான பிஸ்கெட் தயாராகிடுச்சு. இதே ப்ராசஸை இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.